அக்டோபர் 10 கிளாஷ்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம்தான். கார்த்திக் சுப்ராஜ் படத்துல ஒரு கட் அண்ட் ரைட் 1970s வில்லனா வராது. காசுக்காக நம்ம போராடணும்னு நினைக்கிறதா இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ் அதெல்லாம் பயப்படுறாங்க. உண்மை தானே. யார் அடுத்த கமலஹாசன் ஆன்சர் வேணும் அப்படின்னா உண்மையிலே ஆன்சர் கொடுக்கணும், அது சூர்யா தான். வணக்கம். சூர்யா அவர்களோட லைனப் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. அடுத்து வர 3 படமுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் முடிஞ்சா அடுத்து எப்போ அந்த படம் வரும், அடுத்து எப்போ இன்னொரு படம் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கங்குவா, வாடிவாசல் அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட இன்னொரு படமும் பண்றாங்க இல்லையா. ஸோ அதோட லைனப் பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த லைனப் சூர்யாவுக்கு அடுத்து எங்க என்ன ஒரு சேஞ்ச் அவரோட பொறுத்த வரைக்கும் மேம், அவர் ஒரு தனி பாதை, அந்த தனி பாதையை உருவாக்கி அவர் போயிட்டு இருக்காரு. யார் அடுத்த கமலஹாசன் ஆன்சர் வேணும் அப்படின்னா உண்மையிலே ஆன்சர் கொடுக்கணும், அது சூர்யா தான். இன்னும் சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா கமலஹாசன் வாங்காத ஒரு நேஷனலோட சூர்யா வாங்கிட்டார். ஸோ அந்த வகையிலேயே அவர் ஒரு தனிமையை, ஒரு தனி பாதையை உருவாக்கி இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமாக பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ கமர்ஷியலையும் ஆக்டிங்கும் பிளண்ட் பண்ண முடியுமா, எக்ஸாக்டா பிளண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அப்படின்றத மீண்டும் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இவர் தான், சூர்யா தான். தனுஷுக்கும் அந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா. ஆனா சூர்யா கொஞ்சம் பெரிய மேக்னிடியூட்ல, கொஞ்சம் பெரிய அளவுல அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நடிகனுக்கு கமர்ஷியல் பேஸ், ஃபேன் பேஸும் இருக்கு, பிளஸ் அவர் ஆக்டிங்லயும் கான்சென்ட்ரேட் பண்றாருன்னா அது நம்பர் 1 சூர்யா தான். அதுக்கப்புறம் தான் தனுஷ். தெலுங்குல அவருக்கு இருக்கிற மாசு கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க இங்க Tier 1 ஆக்டர்ஸ்ன்னு அறியப்படுற எல்லாரோடையும் 2 மடங்கு கூட. தெலுங்குல அவர் ஒரு என்ன சொல்றது, அடாப்டட் சைல்டு மாதிரி தான், அதாவது தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான். தமிழ் சினிமால இன்னைக்கு இருக்கிற ஆக்டர்ல தெலுங்குல ஒரு நல்ல நேம் வாங்கி நல்ல ஃபேமோட இருக்கிறவர்னா சூர்யா. அதுல இப்ப நீ ஒண்ணு இல்லை, அந்த சன் ஆஃப் கிருஷ்ணன் சொல்லி இந்த நம்ம இது இருக்கு இல்லையா, வாரணமாயிரமா அங்க ரீமேக் பண்ணும்போது அங்க கிட்டத்தட்ட இங்க ஃபர்ஸ்ட் ஷோ தோத்து போயிரும். அதை விட அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸியா இருக்கு, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ரீ ரிலீஸ்க்கு இத்தனைக்கும். ஆந்திரால போய் ஒரு படம் ரிலீஸ் ஆகி படம் நல்லா இருக்கு பார்க்க போறாங்கன்றதுலாம் வேற, ரீ ரிலீஸை எதிர்பார்த்து அங்க உள்ள ஃபேன் பேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த அளவுக்கு ஆட்டம் பண்ணணும்னா, வெடி போட்டு ஆட்டம் போற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா ரீ ரிலீஸுக்கு கிட்டத்தட்ட கட் அவுட் வச்சிருக்காங்க, 25 அடி கட் அவுட் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்க கமர்ஷியல் ஃபேன் பேஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிங்க்கு அவார்ட்ஸும் வாங்கி ஒரு சைட்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா சோசியலியும் சூஸ் பண்றாரு. சம்டைம்ஸ் ஜேபி மாதிரி படங்கள்ல அந்த அளவுக்கு இறங்கி போய் ஒரு காசுக்காக நம்ம போராடணும்னு நினைக்கிறதா இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ் அதெல்லாம் பயப்படுறாங்க. உண்மை தானே. இப்ப நீங்க நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னா ஒரு காலா மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு காலா எடுத்தாரு. எதுக்கு எடுத்தாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நம்ம ஒரு படம் அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கணுன்றதுக்காண்டி கொடுத்தாரு. ஒரு கபாலி கொடுத்தாரு, அவங்களுக்குன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுத்தா அவங்க பிரச்சனைய ஓவராலா மக்கள், அதாவது ஒரு கமர்ஷியல் ஆக்டர் இறங்கி ஒரு பிரச்சனையை பேசும்பொழுது அது எவ்வளவு பெரிய ரீச் இருக்கும். அதை நம்ம பண்ணியே ஆகணும்னு பண்ணது. ஒரு ஜெய்பீம் சூர்யா பண்ணா அதெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அடியாயிரும். இப்ப விஜய் உட்காந்து அவர் பார்த்தா உள்ள என்ட்ரி கொடுக்கணும், ஆடணும், பாடணும், அவ்வளவுதான், அதோட போயிடணும். இதுதான் விஜய்ட எக்ஸ்பெக்டேஷன். அவரு அதுலயே போயிட்டாரு. ஆனா சூர்யா அவர்கள் இறங்கி நம்ம செய்வோம், நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவருக்குன்னு அவர் ஃபில்மோகிராஃபி எடுத்துட்டீங்கனாலே டிஃபரன்சஸ் இருக்கும். அண்ட் வேரியஸ் ரோல்ஸ் எடுப்பார் ஒரு படத்துல. இப்போ வாரணமாயிரம் எடுத்துட்டீங்கன்னா அப்பா ரோலும் மகன் ரோலும் அவ்வளோ டிஸ்டிங்டிவா இருக்கும், அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு காப்பான் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கமாண்டர், ஒரு என்எஃப்ஓ கமாண்டர் எப்படி இருப்பாருன்றது கிளியரா அவரை பார்த்தா நமக்கு சரி இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் நீங்க சிங்கம் எடுத்துக்கோங்க, ஒரு இங்க இல்ல, அதாவது Tier 1 சிட்டில இல்ல, Tier 2 Tier 3 சிட்டிலாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு போலீஸ் இருக்கணும்பா. இன்னும் சிங்கம் மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் போலீஸ் எல்லாம் இருக்காங்க. பத்திரிகையிலே சிங்கம் மீசை வைத்திருக்க இந்த ஒரு போலீஸ்கார் இந்த மாதிரி ஒரு சாகசத்தை பண்ணிட்டு இருக்காருன்னா நியூஸ் வர அளவுக்குலாம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவர் இம்பாக்ட், அவர் எடுக்கிற ரோல்ல வச்சும் இந்த மாதிரி சரி இருந்தா நல்லா இருக்கும், நமக்கே அது பிடிக்கிற அளவுக்கு அவருக்குன்னு அப்படி ஒரு லெகசி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் எடுத்து வச்சிருக்க லைனை படுத்துக்கிட்டோம். கார்த்திக் சுப்ராஜ் படத்துல ஒரு கட் அண்ட் ரைட் 1970s வில்லனா வராரு, 1970s கேங்ஸ்டரா வராரு. கேங்ஸ்டர் வில்லன் எல்லாம் ஒண்ணுதான். நல்ல கேங்ஸ்டரா இருப்பாரா அப்படின்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நல்ல கேங்ஸ்டரா இல்ல, கெட்ட கேங்ஸ்டரா. ஏன்னா எப்பயுமே கேங்ஸ்டர்ன்றது கார்த்திக் சுப்ராஜ் படத்துல கெட்டவனா தான் இருப்பான். அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு லைன் இருக்கும். நீங்க ஜெகதண்டா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லாமே ஜெகதண்டா
டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு லைன் இருக்கும். பட் ஆனால் அவன் கெட்டவனா தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்ரைட் வில்லன், ஒரு கெட்ட கேங்ஸ்டராக வராரு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு ஸ்னீக் பீக் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்னீக் பீக்கும் ஹிட்டு தான். கார்த்திக் சுப்ராஜ் அவர் படம் வந்து கேரண்டீடு வெற்றி கொடுக்குற படம் தான். எல்லா படமும் அப்படிதான் போயிருக்கு. இந்த படமும் அதே மாதிரி போகும். கங்குவா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் இந்த வருஷம். எப்போ ரிலீஸ் என்ன ஏது அக்டோபர் 10 அவங்க பிக் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. அக்டோபர் 10 கிளாஷ்லாம் வந்தால் நல்லா இருக்கும். அக்டோபர் 10 கிளாஷ்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஒருவேளை அஜித் கூட கிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் கூட கிளாஷ் ஆகுறாங்க. அது வந்து அந்த படத்துக்கு தேவையில்லாதது. கிளாஷ்ல அதுக்குன்னு சூர்யா தோத்துட்டு நிப்பாருலாம் நான் சொல்ல. ஜெயிச்சாலுமே அந்த படம் 10 கோடி கூட எடுக்கிறது 10 கோடி கம்மியாக தானே வரும். இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும்பொழுது, இத்தனை வருஷம் கழிச்சு வரும்பொழுது ஒரு சிறுத்தை சிவாக்கு வர கம்பேக் தேவைப்படுது. ஏன்னா சிறுத்தை சிவா வந்து லேசப்பட்டவர் இல்லை. இவங்க ட்ரோல் பண்ற அளவுக்குலாம் இவங்கெல்லாம் அவர் ட்ரோல் பண்ண தகுதியே இல்லை அப்படின்ற அளவுக்கு சிறுத்தை மாதிரிலாம் ஒரு படம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி படம்லாம் கொடுத்தவர், வீரம் கொடுத்தவர். ஸோ அவர் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு அண்டர்ரேட்டட் டாக்டர் மாதிரி ஆகிட்டாங்க. அவருக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுது. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் தனியாக ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும். பட் ஆனால் அந்த படமும் நல்லா வரும். 3வது வெற்றிமாறன் வாடிவாசலுக்கும் ஒரு கிளிம்ஸ் வந்தது. அந்த கிளிம்ஸ்ல வந்து உண்மையில ஒரு செட்டப் போட்டு அதுல போய் ரியலா அது எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் வேணும்னு சூர்யா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதை பார்க்கும் பொழுது வந்து அவருடைய உண்மையா அங்க போய் ஒரு மாடை பிடிக்கிறதுலாம் வந்து அவ்வளவு ஈஸியாக கிடையாது. நம்ம பார்க்கும்போது ஆசைலாம் பார்த்துட்டு போயிடலாம். அது வந்து ஒரு மாடை தொட்டு பார்த்தா நமக்கு அந்த விஷயம் தெரியும். நம்மளாம் கிராமத்துல இருந்து வந்துன்றதெல்லாம் தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ப்ராப்பரா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி சூர்யா ஒரு சைட்ல மெனக்கிடுவார். ஒரு 100% சூர்யா அவுட்புட் போடுவார். 200% ஏற்கனவே வெற்றிமாறன் அவுட்புட் போடுவார் அவர் ஒவ்வொரு படத்துக்கும். அந்த படம் எப்படியும் வந்து சூர்யாவுடைய கரியர்ல லாங் லாஸ்டிங் படம். அதே நேரத்தில் தமிழ் சினிமாவை புரட்டி போடுற படமா இருக்கும். எப்படி வந்து ஒரு சுதா கங்கராவுடைய ஒரு படம் சர்ஃபரா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியில போய் ஹிட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து சூர்யாவுக்கு அவருடைய கரியர்ல மிகப்பெரிய படமாகவும் தமிழ் சினிமாவில் பேசக்கூடிய ஒரு படமா வரும். ஸோ நல்ல என்ன சொல்றது, ஒரு பாத் தான் வச்சிருக்காரு சூர்யா. அந்த பாத் கண்டிப்பா அவருக்கு ஒரு வெற்றிகரமான பாத்திரம் தான்.